இங்க உள்ள ஒரு டியூப்லைட் இல்லனாலும் வெளிச்சத்தை பாத்தியா? ஏக்கா இந்த ஜன்னல் கவனிச்சியா எப்படி இருக்குன்னு? நல்ல சாஞ்ச மாதிரி இருக்குக்கா. வெளிய பார்க்கிறதுக்கு மஜாவா இருக்கு. இந்த மாதிரி நம்ம வீட்லயே வச்சால் நல்லா இருக்கும் அக்கா. நல்ல சுலபமா கீழே பார்த்த மாதிரி இருக்கு சாஞ்சாப்லன்னு. அதனால கொஞ்சம் விழுந்துருமோன்னு பயமாவும் இருக்குன்னு. சரி சரி வாங்க நம்ம போட்டோ எடுக்கலாம். லூஸ்களா வாங்க போட்டோ எடுக்கலாம். எவ்வளவு நேரமா கீழே பார்த்துட்டு இருப்பியே? தெரியாதா தெரிய போகுது. இது வரைக்கும் என்ன தெரிஞ்சோ அதான் தெரியும். வாங்க சீக்கிரம். சரிம்மா வந்துட்டோம். ஏட்டி வீட்ல போயிட்டு எல்லா போட்டோவையும் வாட்ஸ்அப் பண்ணிடணும் பாத்துக்க. அதெல்லாம் பண்ணுவாளே. யமுனா அங்க பாரு சியானவ. ஏக்கா இயற்கையில் அப்படியே மூழ்கிட்டா போல. சியானா சுபியண்ணே என்ன பார்த்துட்டு இருக்க இவ்வளவு நேரமா? சும்மா தான் கீழே பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஜன்னல் வழியா பார்க்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. அதனால தான் பார்த்துட்டு இருந்தேன். சியானா வாங்க நம்ம போட்டோ எடுக்கலாம். சரிக்கா. சரி வா வந்து நின்னு. அம்மா போட்டோ யார் எடுக்கிறது? நானே எடுக்கணும். ஆமால. இது யாண்டி? இல்ல என்ன? நீ எடுவல, நீ தான் வளர்த்தியா இருக்கல. ஆஹா நாள மாட்டேன். சரி அப்ப அந்த ஒரு அண்ணன் இருக்காவல அவட்ட கொடுத்து எடுக்க சொல்றேன். அது வான் சௌரியம். எங்களுக்கு போட்டோ எடுக்கணும் அவ்வளவுதான். அண்ணே என்ன தம்பி? அண்ணே கொஞ்சம் எங்களை ஒரு போட்டோ எடுக்கலாம். சரி தம்பி. இந்தாங்க இந்த போன்ல இருந்து எடுங்க. லாக்ல ஓபன் ஆயிதா இருக்கு. சரி ரெடியா இருக்கீங்களா? எடுக்கட்டுமா? எடுங்கண்ணே. அண்ணே ஒரு நிமிஷம்ண்ணே. சரிம்மா. ஏதாவது வேற மாதிரி போட்டோ எடுக்கலாம். ஒரே மாதிரி இப்படியே நின்ன மாதிரியே போட்டோ எடுக்கிறது. இந்த சும்மா இந்த கை தூக்குற மாதிரி கால் தூக்குற மாதிரி அப்படி போட்டோ எடுப்போமே. காமெடி ஆளாடி இருக்கும். அந்த அண்ணனும் என்ன நினைப்பாவ நம்மளை பத்தி? அவைய நினைக்கிறது நினைச்சிட்டு போட்டு அதை பத்திலாம் நினைக்கப்ப டைம் இல்லை. சீக்கிரம் ஏதாவது போஸ் கொடுங்க. யமுனா காமெடியா இருக்கு உன்னை பார்க்க. உங்களுக்கு போஸ் கொடுக்கனா கொடுங்க, இல்லைன்னா சும்மா அப்படியே சில மாதிரி நின்னுங்க. ஆனா நானும் இப்படிதான் இருப்பேன். நம்மள ஏதாவது செய்வோம். சியானா நீ ஏதாவது பண்ணு. சாரி சுபி அண்ணே, பட்டுட்டோ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சியானா, நீ கவலைப்படாத. சும்மா லேசா தான் பட்டுச்சு. சாரி சுபி அண்ணே. நல்ல ஸ்ட்ராங் பாடி, எனக்கு ஒண்ணும் ஆகாது. நீ கவலைப்படாத. சரி தம்பி கொஞ்சம் சீக்கிரம் போஸ்ட் கொடுங்கம்மா. என்ன இந்த பைத்தியம் என்னென்னமோ செஞ்சிட்டு இருக்கு. தம்பி இந்தாம்மா நிறைய போட்டோ எடுத்திருக்கேன்னு பாருங்க. தேங்க் யூ அண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. பரவாயில்லம்மா. சரி வாங்க நம்ம அந்த கேடையும் கத்தியெல்லாம் இருக்குல்ல அந்த இடத்துக்கு போலாமா? ஆமா எனக்கு பார்க்கணும் போல இருக்கு அந்த கத்தி எல்லாம். சியானா ஆசைப்பட்டுட்டானா போகாம இருக்க முடியுமா? வா போலாம். இவெல்லாம் திருந்திக்கிடவே மாட்டான். அட சீக்ரெட் மீட்டிங்க்குன்னு அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கே அந்த இடம். எவ்வளவு நல்லா இருக்கு. ஆமால நல்லா இருக்குல்ல. நம்மளும் வீட்டுக்கு போனோம்னா இதே மாதிரி செட்டப் நம்ம வீட்டு முன்னாடி நம்மளும் பண்றோம். அதான்ல அதேதான் நானும் அதான் யோசித்தேன். உங்களுக்கெல்லாம் மப்பு அதிகம்ல. ஏன் அப்படி சொல்றீங்க? சின்ன பொண்ணெல்லாம் யாருக்குனவே வீட்டுல இருக்க மாட்டா. கீதாவும் தான். அதுல வேற இப்படி நீங்க இதே மாதிரி செட்டப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்கு வந்த மாதிரி தான். இப்படி பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். நல்லா நம்ம அப்படி சுத்தி உட்காந்து பேசுறதுக்கு நல்லா வாட்டமா இருக்கும்னே. சரசு நீயுமா? ஏங்க நம்ம வீடெல்லாம் பக்கத்துல தான் இருக்கு. அதனால என்ன நம்ம வீட்டுக்கு முன்னாடி அவ்வளவு பெரிய இடம் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி நம்ம இப்படி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதனால உட்காந்து பேசுறதுக்கு நல்ல வசதியா இருக்கும்ல, அதான் சொன்னேன். அதான சச்சோ, நம்ம வீட்டு முன்னாடி தான் அவ்வளோ இடம் இருக்கே. இப்படி எல்லாம் போட்டாதான் நல்லா இருக்கும். அதையும் அப்படி சும்மா வெறுமனே கிடக்கிறது. ஆமா இதெல்லாம் விலைக்கு கொடுப்பாங்களா? நம்ம வாங்கிட்டு போலாமா? எப்பவாவது ஒரு தடவையாவது கூரோட பேசு கீதா. நம்ம இங்க இருந்து ஒரு கட்டையை கூட எடுத்துட்டு போக முடியாது. அப்படியே தப்பி தவறி வித்தாலும் வச்சுக்கோங்க, அதை வாங்குற அளவுக்குலாம் நம்மளுக்கு வசதி கிடையாது. அம்பிட்டு வேலை சொல்வாவ. சரி வாங்க கொஞ்ச நேரம் உட்காரலாம். எவ்வளவு நேரம் தான் நிக்கிறது? பெரியம்மா நம்ம இதை தொடவே கூடாது, அதுக்கே நம்மளுக்கு அலௌடு இல்லை. நீங்க போய் உட்காரணும்னு பத்தி பேசிட்டு இருக்கியே, அதெல்லாம் இங்க முடியவே முடியாது. ஏன் மக்கா சும்மா தானே கிடக்கு, நம்ம சுத்தி உட்காந்து ஒரு போட்டோ மட்டும் எடுத்துட்டு எஞ்சிட்டு போயிடலாம். அதானே சுத்தி உட்காந்து போட்டோ
உட்காந்துடலாண்டி. மீனா தப்பி தவிர கூட உட்காந்துடாத, இல்லைன்னா ஃபைனை போட்டுருவ பாத்துக்க. சரி இப்படி செய்யலாம், நான் உட்காருதேன். ஒரே ஒரு வாட்டிடுங்க, நீங்க கேமராவோட ரெடியா இருங்க. நான் உட்காந்து போஸ் கொடுத்துட்டு பட்டுன்னு எடுத்துருங்க, நான் உடனே வெளியே வந்துடுவேன். எப்படி? ஏலா மீனா, நீ மட்டும் போட்டோ எடுப்பியோ? நாங்களும் எடுக்கணும். யாரா சின்ன பொண்ணு, ஒத்தையில உட்காந்தாதாம்ல யாரையாலும் கண்டுபிடிக்க முடியாது. சேர்ந்து உட்காந்து வச்சுக்கோங்க, பிறகு அவைய சொன்ன மாதிரி நம்ம மேல ஃபைன் போட்டுருவாவே. முதல்ல நான் போய் உட்காந்து போட்டோ எடுத்துருதேன், அப்புறம் நான் வந்ததுக்கு அப்புறம் நீ போ. யாரா சின்ன பொண்ணு, உனக்கு அப்புறம் என்ன? எடே, நானும் என் தங்கச்சி சேர்ந்து உட்காருவோம், சரியா? நீங்கெல்லாம் தெரிஞ்சு பேசுறீங்களா இல்ல எப்படின்னே எனக்கு தெரியல. பெரியம்மா இங்க உட்கார கூடாது, அதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது. என் மக்கா உட்காந்துட்டு உடனே அனுப்பிச்சிருவோண்டே. நான் இவட்ட சொல்றேன், போன்ல கேமரா எல்லாம் எடுத்து ரெடியா வைங்கன்னு. என்ன சொல்ற? பெரியம்மா ஐயோ அனுமதி இல்ல பெரியம்மா, நீங்க இவ்வளவுக்குள்ள பிளான போட்டுட்டு இருக்கியே, ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏய், ஒரு ஐடியா. அந்த ஆம்பளையெல்லாம் நீங்களே எங்களை மறைச்சிட்டு நின்னுங்களா, நாங்க இப்படி போய் உள்ள உட்காந்துட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்துருந்தோம். எப்படியா ஐடியா? எப்படியெல்லாம் உதவாங்கணும்னு என் பொண்டாட்டிட்டு தான் கேட்கணும். அன்பு, யார்ட்டையாவது பர்மிஷன் கேட்கணுனாலும் ரெடி டே, வா போய் கேட்டுட்டு வந்துடலாம். ஏன் அத்தையோ, அங்க பாருங்க போர்டை பாருங்க, டு நாட் டச்னு வேற எழுதி இருக்கு. இங்க தொடைய கூடாதான், நீங்க உட்காரத பத்தி பேசிட்டு இருக்கிய. அட இது வேறயா? யோசித்து பார்த்தா இவையெல்லாம் சொன்ன மாதிரி நம்ம வீட்டு முன்னாடி தான் அவ்வளோ இடம் கிடக்கலாடி. நம்மளும் இதே மாதிரி ஒரு செட்டப் பண்ணா நம்ம சாயந்தரம் அப்படி உட்கார்றதுக்கு நல்ல வசதியா இருக்கும். என்னடே சொல்ற? அப்படி போடு, அதே மாதிரி செஞ்சிருவோம். எங்களுக்கு செய்ய சொன்னா இவைய வந்து உட்காருவாவில. சரி, அப்ப நாங்க பகல் ஃபுல்லா உட்காருதோம், நீங்க ராத்திரிக்கு உட்காருங்க. ஒரு அரை மணி நேரமோ 3/4 மணி நேரமோ உங்களுக்கு அந்த இடத்த கொடுத்துருவோம், சரியா? இந்த டீலுக்கு நீங்க ஓகேவா? அரை மணி நேரம் 3/4 மணி நேரமா? அந்த அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு நாங்க அவ்வளோக்குள்ள செட் பண்ணி உங்களுக்குன்னு தரணுமா? அப்படி ஒரு ஆணியவே புடுங்க வேண்டாம். மக்களே, சுத்துறது போதுண்டே, எங்கேயாவது போய் உட்காருவோம் கொஞ்ச நேரம். ஆமா சச்சு, ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்குன்னு எனக்கு ஒரு வட்டியா வருது. வாங்க எங்கேயாவது போய் உட்காருவோம். சரி வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். அன்பு, அப்போ உண்மையிலேயே போட்டோ எடுக்க முடியாதோ? போட்டோ எடுக்கலாம் சின்ன பொண்ணு, ஆனா அதுல உட்கார்ந்து தான் போட்டோ எடுக்க கூடாது. சின்ன பொண்ணு, நம்ம அடுத்த வழியில நம்ம இவியில கூட்டு வராம தனியா வந்துருவோன்னே. ஆமால மீனா, இவளெல்லாம் கூட்டு வந்தோன்னு வச்சுக்கோயேன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பேசியே நம்மளை கழுத்தறுப்பவே. இவங்களுக்கெல்லாம் உதப்பட்டாதான் தெரியும். நாங்களாம் அதை அசால்ட்டா சமாளிப்போம் தெரியுமே. தம்பிகளா, உங்களெல்லாம் பாராட்டணும்ல. இவிய 3 பேர்த்து வச்சுட்டு எப்படிதான் குடும்பம் நடத்துறீங்களோ. எதுவும் சொல்லிக்கிறதுக்கு இல்ல. ஏடி ராணி எங்க இன்னும் காணோம்? அவிய பிள்ளைலையும் நான் பார்த்துட்டு வரேன்னு சொன்னவ. என்ன சொல்லியிருந்தா நான் தான் போயிருப்போம்ல. அவி தனியாவா போனவ, இனிமே அவியில எங்க இருந்து தேடுறது? அன்பு, அம்மாட்ட போன் இருக்கு, நீ கவலைப்படாத. நான் அவட்ட பேசிட்டேன், அவன் வந்துட்டு தான் இருக்கலாம். பிள்ளைலாம் சேர்ந்து தான் இருக்கான். அப்படியா, வந்துட்டு இருக்காவளோ? சரி வாங்க, வெளியே போய் உட்காரலாம். இங்கதான் உட்கார முடியாது நைட்ல. அதுவும் சரிதான், அங்கேயாவது போய் உட்காருவோம். இங்கதான் நம்மள உட்கார விடல. அன்பு, ராணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருமா நம்ம எங்க போறோம்னு. அவ இப்ப இங்க வந்து தேடிட்டு இருக்க போறா நம்மள. சரி பெரியம்மா. இப்படிதான் போஸ் கொடுக்கணும், சரியா? இரு, நான் அவன போட்டோ எடுக்க. இப்படிதான் உட்காரணுமா? சரி சியானா, அந்த பக்கமா திரும்பி உட்காரு. இப்படியே உட்காரணும். அப்படியே கற்பூர மாதிரி பத்திக்கிறியே, கரெக்டா உட்கார்ந்துக்க. அப்படியே இரு. இந்த போஸ் நல்லா இருக்கா சுபியண்ணே? சூப்பரா இருக்கு சியானா. அடி தூள் சியானா. பாத்தேலாட்டி, நம்ம வந்து எவ்வளவு நேரம் ஆகுது, ரெண்டும் நம்மள கண்டுக்குதானு. சரி, சுபின்னா லூசுன்னா சியானா அவனுக்கும் டக்கர் கொடுப்பா போலல. எக்கா, இவன் லூசெல்லாம் இல்லக்க, இவன் விளங்காதே பத்துக்கங்க. நம்மள பார்த்திருப்பான், ஆனா பார்க்காத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். இல்ல சோபி, அவன் இன்னும் நம்மள பார்க்கல. சரிக்கா, அவன் தான் திரும்பி இருக்கா, நம்மள பார்க்கல. சியானாக்கு முன்னாடி தானே உட்கார்ந்திருக்கோம், அந்த லூசுன்னா இன்னும் நம்மள பார்க்கல. அதுதான் அவ போட்டோக்கு போஸ் கொடுக்கறதுல மும்முரமா இருக்காளே. எப்படி இந்த பக்கம் ஒரு திரும்பு, அந்த பக்கம் ஒரு திரும்பு, அதான் போஸ் ஆக்கும். அட அதை விடு, உங்க அண்ணனை பாரு, எவ்வளவு வளைஞ்சி நெளிஞ்சி அங்க உட்காந்து இங்க உட்காந்து போட்டோ எடுக்கான்னு பத்திய. சியானா பார்வை எல்லாம் அந்த மொபைல் மேல மட்டும்தான் இருக்கு, அதான் நம்ம இன்னும் கண்ணுக்கு தெரியல. ஏக்கா, அந்த நாயை கூப்பிடுக்க.
ஏய் இரு, என்னதான் செய்றவன்னு பார்ப்போம். எவ்வளோ நேரம் தான் இந்த படம் ஓடுதுன்னு பார்ப்போமே. கங்கா, நம்ம இங்கேருந்து அவனை ஃபோட்டோ எடுப்போமா? அவன் என்னெல்லாம் செய்கிறான்னு வீடியோ எடுத்துருவோன்னே. அதான் கரெக்டாக இருக்கும் அவனுக்கு காமிக்கிறதுக்கு. என்ன சொல்கிற? ஏய், அவன் என் மொபைலே தான் வச்சிருக்கான். வா, ஃபோனை ஏக்கா வச்சிருக்கேன், அவன்கிட்ட தான் இருக்குல்ல. தெரியல, முதல்ல இருந்தே என் ஃபோன் வச்சு தான் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான். எதுக்கா இருக்கும்? இரு, கூப்பிட்டு கேட்டுரும். இப்போ பாரு. சியானா, சியானா. ஐயோ அக்கா, அடடா இவள இப்போ வந்தால்வே. நம்ம சியானாவை போட்டோ எடுத்ததை பார்த்துருப்பல்வோ. சமாளிப்போம். வந்துட்டீங்களா? எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? நீ எங்களுக்கு காத்துட்டு இருந்த. ஆமாட்டி, வேணா சியானாட்ட கேளு. எவ்வளவு நேரமா உங்களுக்கு நான் காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? அப்படியே சியானா? ஆமா. பாத்தியா யமுனா, இந்த சுபின் கூட சேர்ந்தான்னு வச்சுக்கையா, இந்த சியானா இப்படிதான் போய் சொல்லிட்டாளே இவ. சியானா மூஞ்ச பத்தியா எவ்வளவு பாம்போல வச்சிருக்கானு. ஆனா இந்த புனி பால் குடிக்குமாங்கிற மாதிரி தான் நடந்துக்கிறானே. ஏய் யமுனா, சும்மா எதை வேணாலும் சொல்லிட்டு இருக்காத. தப்பி தவறி அவங்க அம்மா காதில் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், ரகலை ஆயிரும். ஸோ அடக்கி வாசிப்போம். சியானாவை விடுங்கக்கா, இந்த சுபினை தான் சொல்லி கொடுக்கணும். எங்க அம்மாட்ட எவ்வளவு சொல்லு, ஆனா அவன் நம்பவே மாட்டான். என் தங்கம், என் முத்துன்னு அவனை தான் கொஞ்சிக்கிட்டு இருப்பான். சரி, நம்ம எல்லாம் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாமா? நீ முத எங்க நாள் பத்தி தனியா எடு, அதுக்கப்புறம் சேர்ந்து எடுத்துக்கலாம். நம்ம எல்லாம் சேர்ந்து எடுக்கலாமே. சேர்ந்து எடுக்கலாம். முத நான் எங்க நாள் பத்தி முத எடு. சியானாவையும் வர சொல்லட்டுமா உங்க கூட? முத எங்க நாள் பத்தி எடுல. இவ்வளவு நேரம் சியானாவை தானே எடுத்துட்டு இருந்தா, அதனால முத எங்களை எடு, அப்புறம் நாங்க சியானாவோட சேர்ந்து எடுத்துக்கிறோம். குள்ளச்சி, இன்னைக்கு ரொம்ப என்ன நீட்டிட்டு இருக்கா? வா வீட்டுக்கு வா நீ. சரி சோபி, வாடி வா, நீ வீட்டுக்கு வா. இப்ப இப்படி உட்கார்ந்திருக்கீங்களா? அப்படியே உங்களை போட்டோ எடுத்துட்டோமா? எடு. சோபி, போட்டோ எடுக்க போறேன். இங்க இருந்து உன் மூஞ்சி கேமரால பார்க்கிறதுக்கு பயமா இருக்கு. ஒழுங்கா வைமா. இப்ப சரியா? ஐயோ, இது நல்லா இல்லையே, இது பயங்கரமா தான் இருக்கு. நீ மூடிட்டு போட்டோ எடுல. சோபி, அண்ணன் இப்படி எல்லாம் பேசக்கூடாது. யாலா, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். எங்களுக்கு நல்லா போட்டோ எடு, இல்லைன்னா இந்த சியானா முன்னாடி இன்னும் நான் உன்னை கேவலப்படுத்துவேன். இந்த குள்ளச்சி செஞ்சாலும் செய்வா. சரி, நீங்களே சிரிச்ச மாதிரியே இருங்க, நான் போட்டோ எடுத்து வரேன். எடுத்தாச்சு எடுத்தாச்சு. இப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து எடுப்போமா? சரி வாங்க. ஐயோ, அன்பு அண்ணன் வேற இல்லையே நம்மள போட்டோ எடுக்கிறதுக்கு. வேற யார்கிட்ட இல்லையாவது கொடுப்போம் நம்மள போட்டோ எடுக்கிறதுக்கு. ஏலா, நீ முத ஒரு செல்ஃபி எடு, அப்புறம் பார்க்கலாம். வேண்டாம் யமுனா, வேற யாராவது எடுக்கட்டு. நம்ம செல்ஃபி எடுத்தோன்னு வச்சுக்கோயே, நம்ம எல்லாருமே அதில் தெரிய மாட்டோம். அதுவும் சரிதானே. இல்ல இப்ப யார்கிட்டயாவது குடு, சீக்கிரம் வா, இங்க வந்து நின்னு. ஏ சியானா, வா இங்க வந்து உட்காரு. ஏல சுபின், அது இடம் இருக்குல, உட்கார்ல மேல. இல்ல ஆமால சுபின், மேல உட்காரு. இல்ல, இப்படி உட்கார்ந்துக்கிறேன், இதான் நல்லா இருக்கு. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பத்தியா, அதான். ஏ தம்பி, இங்க பாருங்கம்மா. சாரிங்க நீ, சாரி. இந்த தம்பி, ஒரு 4-5 போட்டோ எடுத்திருக்கேன் பாத்துக்க. சரிங்கண்ணே, ரொம்ப நன்றி. ஏல சுபின். சொல்லுங்க. இல்ல என் போனு தான் என்கிட்ட தானே இருக்கு, இருக்கட்டு. நான் எல்லா போட்டோ எடுத்துட்டு அப்புறம் உனக்கு தரேன். அதான் உன் போன் உன்கிட்ட இருக்குல்ல. என் போன்ல கேமரா குவாலிட்டி சரியில்லட்டி. சரி, ஒளிஞ்சு போ. ஆனா போனை பத்திரமா மட்டும் வச்சுக்க. ஏதாவது என் போனுக்கு ஆச்சுன்னு வச்சுக்கோயே, உன்னை நான் உடச்சிருவேன் பத்துக்க. யூ டோன்ட் வரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இல்ல வாங்கல, ரொம்ப நேரம் ஆச்சு. வாங்க நம்ம அம்மா எல்லாம் எங்க இருக்கேன்னு தேடி பார்ப்போம். அப்புறம் நம்ம வெளியே அந்த பூச்செடியெல்லாம் வச்சிருக்கவில்ல வரிசையா, அது பக்கத்துல இருந்து போட்டோ எடுப்போம். சரியா? ஆமா ஆமா, அங்கேயும் போட்டோ எடுக்கணும். ரொம்ப அழகா இருந்துல அந்த இடம். ஆமா, இங்க உட்கார்ந்துகிட்டே போவோம்னு சொல்லிட்டே இருங்க. சைஸ் வரையா ஊருகா ஜாடி இருக்குடே. கட்டையில வச்சிருக்கவனே அவ்வளோ ஜாடியும் நல்லா அழகா இருக்குன்னு. ராணி அக்கோ, உங்களே மாதிரி இருக்குக்கு. சின்ன பொண்ணு, பாத்தியா சின்ராசு, நான் ஏதாவது அவளை சொன்னேன்னா என்ன ஏதாவது கிண்டல் அடிக்கலன்னு அவளுக்கு தூக்கம் வராது போல. இக்க தப்பா எடுத்துக்கிட்டீங்களோ? உங்களை மாதிரியே இருக்குன்னா அழகா இருக்குன்னு சொன்னீங்க. அப்படியே சின்ன பொண்ணு. ஏக்கா, நீங்க என்ன எதை சொன்னாலும் நம்பிய போல. ஏட்டி, இப்படி கிண்டல் அடிச்சுட்டே இருந்தா நல்லாவா இருக்கு? சும்மா இருங்கட்டி. அதெல்லாம் எங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட். ஆமா, அடுத்தவங்களை கிண்டல் பண்றது இவளுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட். ஏ கீதா, வாய பத்து.
ஏங்க ராணிக்காவை நாங்க எப்பவும் இப்படிதான் கிண்டல் பண்ணுவோம், நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்களோ? ஜானிக்கா ஐட்ட சொல்லுங்க, நம்ம எப்பவுமே இப்படிதான் இருப்போன்னு. இல்லப்போ, இவ எப்பவுமே இப்படிதான் கிண்டல் அடிச்சுட்டே இருப்பா. ஒரு நாள் இழுக்கு அட குந்தானி எப்படி மாட்டி விடுது பாரு. ஏக்கோ உங்களை நானாக்க கிண்டல் பண்ணேன், சின்ன பொண்ணு தானே பண்ணா, என்ன ஏக்க என் புருஷன் மாட்டி விடுறீங்க? நாலு முடி வாயில ஃபெவிகால் வச்சு ஒட்டி விட்டுருவேன் பார்த்துக்கங்க. ஒழுங்கா பேசுங்க. சின்ன பொண்ணு தப்பா எடுத்துக்கிட்டியோ? நான் ஒன்ன சொல்லல சின்ன பொண்ணு, நியாயத்தை பேசுனேன். யாரோ லூசு நாள் முடி. என்ன மீனா? அவளாவது ஃபெவிகால் வச்சு ஒட்டுவா, அது நல்லா ஒட்டாது. நான் ஃபெவிக்விக் வச்சு ஒட்டி விட்டுருவேன் பார்த்துக்கங்க. இவ்வளோலாம் கிண்டல் அடிக்கும்போது நம்ம சும்மா இருக்கணும். நம்ம எதுவும் சொல்லிட்டா போதும், உடனே பொங்கி எழுந்துருவாள்வே. மூஞ்சப்பாரு ராணிக்கோ. சாரிக்கா. ஏக்கா இப்படி மூஞ்சி வைக்காதியே, நீங்க சிரிச்சாதான் அழகா இருப்பீங்க. அக்கா சாரிக்கா, ஆனா நான் உண்மையிலேயே ஜாடி உங்களை மாதிரி அழகா இருக்குன்னு தக்க சொன்னேன். ராணியோ கோபப்படாதம்மா. இக்க எப்பவும் இவளுக்கு நான் தான் கிடைச்சேனா? சரி இப்ப விடு ராணி. சரிக்க. கீதா இப்ப நீனு சிரிச்ச மாதிரி இரு. அந்த மூஞ்சே 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அப்படியே இருக்கணும்னு எழுதி வச்சிருக்குக்கா. வாய் நல்லா இருந்தா தான் மனசும் நல்லா இருக்குமே. தம்பியோ நீங்களும் எங்களுக்குள்ள வராதேயோ. நாங்க இன்னைக்கு அடிச்சுப்போம், நாளைக்கு பேசிப்போம், எங்களுக்கு 1000 பேசுவோம். நீங்க இதுல தலையிடாதீங்க சரியா? சரிக்கோ, ஆனாலும் உங்களெல்லாம் பாராட்டத்தக்க செய்யணும். இவ புத்திக்கு நீங்கெல்லாம் எப்படிதான் அனுசரிச்சு போறீங்களோ. கீதா நீனு கோபப்பட்டு இருக்காத. சரிக்கா. இடி அன்பு இங்க அவ இருந்தாதானே நம்மளுக்கு இதெல்லாம் பத்தி சொல்லுவான். அவை கங்கா யமுனா சுபினல் எல்லாத்தையும் போட்டோ எடுத்துட்டு இருக்கேன். இல்ல இந்த ஊறுகாய் ஜாடியை பத்தி உனக்கு என்ன சொல்லணும்? இது ஊறுகாய் ஜாடி, வேற என்ன தெரிஞ்சுக்கணும்? ஊறுகாய் ஜாடியில ஊறுகாய் தமிழ இருக்கும், இதுல நீ வேற என்ன ஆராய்ச்சி செய்ய போற? இவளும் அன்பு கூட போயிருக்காவளோ? ஆமா மீனா, என்னல அதிசயமா இருக்கு. நீ செல்வாவெல்லாம் தேடிட்ட திடீர்னு? இல்ல இவ்வளவு ஜாடி இருக்கே, நம்ம ஒண்ணு எடுத்துட்டு போலாமா? சும்மா இல்லக்க விலைக்கு தான் வாங்கிட்டு போலாமான்னு யோசிக்கேன். ஐயோ, மறுபடியும் முதல்ல இருந்தா? சரி சரி, கூல் கூல். ஏலா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அந்த அம்மி குழவி மண்சட்டி பாத்திரம், அதை வேணா எடுத்துட்டு போலாம். அப்ப அதெல்லாம் எடுத்துட்டு போலாமோ? இடி நீங்களும் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா இல்ல என்னதான் யோசிச்சுட்டு இருக்கியே? என்ன இவரு கடுப்பாயிட்டாரு? பேச்ச மாத்துவோம். ஏக்கா அந்த கிணறு ரொம்ப நல்லா இருந்து பாத்தீங்களா? ஆமாடி அத்தனும் எங்களுக்கெல்லாம் உட்காரணும். உட்கார வைக்க கூட்டு போறேன்னு இன்னமும் சுத்தி காமிச்சிட்டே இருக்கீல. எப்போ கூட்டிட்டு போவீங்க? இது ரொம்ப கால் வலிக்கும். இல்லக்கா, இந்த கிச்சன் எல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் வச்சுக்கோங்களேன், நம்ம வெளியே அப்படியே போயிடலாம் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மறுபடியும் உள்ள வந்துட்டு இருக்கணும்ல, அதுக்கு தேக்கா. சரி வாங்க போகலாம். இடே பார்க்கணும்னு ஆசை தாண்டி, ஆனா கால் வலி தாங்க முடியல பத்துக்க. உங்கள் வீட்டுலாம் இந்த பாத்திரத்துல பிடிக்குமேன்னு வந்து காமிச்சோண்டே. அதெல்லாம் அவ்வளோ ஒன்றும் இல்லைங்க. அதுதான் வீட்லேயும் அதானே பார்த்துட்டு இருக்கோம். விளக்கு, இட்லி சட்டி, மண்பானை, மண் சட்டி, அது எல்லாம் தான் நம்ம வீட்டில் மதியம் இருக்கே. இக்க இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப பழங்காலத்துல உள்ளதுல்ல, என்ன சொல்லிட்டு எப்படி? ஆமா, அது கொஞ்சம் பார்க்க நல்லதா இருந்துச்சு, இவ்வளோ வருஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனா ரொம்ப கறி பிடிச்சிட்டு பார்த்தீல. சச்சு, நம்ம வேணா ஒரு ஓரமா உட்காந்து அவ்வளோத்தையும் விலைக்கு கொடுத்துட்டு போமா? வேண்டால சின்ன பொண்ணு, ஏற்கனவே கால்லாம் உழையுது பத்துக்க. அதை விளக்கிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோ, என் கையும் உழையும். அது மட்டும் இல்லாம இப்படி நல்லா கறி பிடிச்சாப்புல இருந்தாதான் பழங்காலத்துலன்னு தெரியும் போல. அப்படித்தானே சின்ன பொண்ணு? சச்சு, அப்ப நீங்க சீரியஸாவே விலைக்கு கொடுக்கலான்னு யோசித்தியலோ? இல்ல யாழ இப்படி சிரிக்கா? உங்களை நினைச்சா சிரிப்பு வராம என்ன செய்யும்? சரி கிளம்புங்க, வாங்க போலாம். சரிங்களா, இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா? எங்களுக்கு இங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. போற போக்குல சர்ப்ரைஸும் பண்ணிருங்க மக்களே. என் 4 முடி அது சப்ஸ்கிரைப். அப்படியா? சரி, சின்ன பொண்ணு என்ன சொன்னாலும் அதே பண்ணிருங்கன்னு. கூடவே அந்த மணியும் அடிச்சிருங்கன்னு. நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம். பாய்.